இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸை உடனுக்குடனே பார்க்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனது யூடியூப் வலைத்தளத்திற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கெட் ட்ரேசர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், 7.3 லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்னோட இருக்க ஓல்டு வெர்ஷன் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஓல்டு வெர்ஷன் போய் ஹெல்ப் செக்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வெர்ஷன் உங்களுக்கு காமிக்கும். 7.2 இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் packettracer.network.comங்கிற வெப்சைட் கிளிக் பண்ணிங்க. அது என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் ரிலீஸ் 7.3 வெர்ஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது என்றைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14th டிசம்பர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு பழைய வெர்ஷனுக்கு இதுக்கு. அது என்னென்னு நீங்கள் போய் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இந்த பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்து போகும். நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன ப்ரோட்டோகால் அண்ட் சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நியூ டிவைஸ் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ரைட் கார்னரில் டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் ரைட் கார்னரில் ஒரு டவுன்லோடு ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் EXE ஃபைல் இருக்கிற இடத்துக்கு லொக்கேஷனுக்கு உங்களுக்கு எடுத்து போகும். ஓகேங்களா? EXE ஃபைல் லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான EXE ஃபைல் இருக்குது. சப்போர்ட்டிவ் வெர்ஷன் 2 விண்டோஸ்க்கு 32 பிட் 64 இருக்குது. இன்னொன்று உபுண்டு. ஓகேங்களா? நமக்கு என்னோட இது 64 பிட்டு, அதனால் நான் 64 பிட் இது EXE ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா EXE ஃபைல் மொத்தம் அந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 147 MB இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும் அதை டவுன்லோட் பண்ணுறப்ப. ஓகேங்களா? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அத்தன்டிகேட் பண்ணிக்கிங்க. ஆட்டோமேட்டிக்காக அது அத்தன்டிகேட் ஆகிடும். உங்களுக்கு இந்த EXE ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். மொத்தம் 147 MB 147 MB EXE ஃபைல் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையில ஸ்டாப் ஆகிடுச்சுனாவோ இதாகிடுச்சு கரெக்ட் ஆகிடுச்சுனாவோ ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். என் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ, நெட்வொர்க் எரர்னு வந்துருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நெட்வொர்க் எரர்னு இருக்குது. நம்ம நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு டவுன்லோட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் டவுன்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 7.3 வெர்ஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனோடனே அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இல்லை அந்த ஃபோல்டரில் போய்ட்டு அதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. அது ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம அது எப்போவுமே ஆக்செப்ட் த அக்ரிமெண்ட் அது கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக சீக்கோலில் போய் ஸ்டோர் ஆகும். அதோட நேம் அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணும்னு சொன்னால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லான்ச் ஷார்ட்கட் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. இந்த பேக்கெட் ட்ரேசர் ஃபைல் EXE ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அது ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இருந்தாலும் இது சில பேர்த்துக்கு எப்படி புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை 7.3 ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி EXE ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் கொடுத்து ஃபினிஷ் கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் இன்ஸ்டால் ஆகி முடியல. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்ம ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் அதில் போய்ட்டு ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கேட்கும். அதை ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கெட் ட்ரேசர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ், அவ்வளோதான்.
இது உங்களோட பழைய வெர்ஷன். இது அந்த இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் போயிட்டு மறுபடியும் டெஸ்க்டாப்பில் இருக்க புது வெர்ஷனை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க நெட்கேட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. ஏன்னா இது யூசர் லாகின் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அலோவ் பண்ணும் கெஸ்ட் லாகின் விட. இதுவரை க்ரியேட் ஆகாமல் இருந்தால் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்துக்க அதே ஹெல்ப்பில் போயிட்டு அபவுட் பார்த்தீங்கன்னா 7.3 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இனிமேல் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4331 ரவுட்டர் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸை என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த சப்ஸ்கிரைப் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். See you in the next video. உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.